ஹாய் கைஸ். இன்னைக்கு நார்மல் வீடியோ இருக்க போகிறதில்ல. இன்னைக்கு நம்ம பாரிஸில் இருக்கிற அந்த லூவா லூவோ மியூசியம் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ஏதாவது டைமண்ட்ஸ் க்ரௌன் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே. ஓ, டார்க்காக இருக்குல்ல, இன்னும் சன்ரைஸ் ஆகல. நான் பாரிஸ்லேருந்து ஒரு 2 to 3 hours டிஸ்டன்ஸில் இருக்கிற பேசாசோங் அப்படின்ற சிட்டியில் இருக்கேன். இங்கே நான் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி டோரா த எக்ஸ்ப்ளோரர் மாதிரி ஒரு லெவலாக க்ராஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சைக்கிள், இங்கே பப்ளிக் சைக்கிள்ஸ் இருக்குது. ஏன்னா இன்னொரு வ்ளாகில் நான் அது டே டைமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வாவ் குளிருது. ஸோ ஐ ஷுட் புட் மை பீனி. அதுக்கப்புறமா பேசுகிறேன். ரொம்ப டார்க்காக இருக்குது, அப்புறம் போக போக மிஷ்கின் படம் மாதிரி ஆகிடும். சைக்கிள் எடுக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா? இவன் தான். இது ஒரு காமன் சைக்கிள். நான் ஒரு யூரோ பே பண்ணிவிட்டு 1 hour யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊரில் ஹார்லி சைக்கிள் இருக்கும்ல, அந்த மாதிரி. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இது ஒரு பைக், ஒரு சைக்கிள். இந்த ஊரில் நிறைய இது ஹில்லி ஏரியா, ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இதில் நார்மல் சைக்கிள் எடுத்தோன்னா நம்ம டங்குவார் அமர்ந்துடும். ஸோ இந்த டோரா எக்ஸ்ப்ளோரர் மாதிரி முதல்ல சைக்கிள், அதுக்கப்புறம் ட்ரெயின், அதுக்கப்புறம் மெட்ரோ போய் பார்க்கலாம். என்ன முதல்ல மியூசியம் அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல. சரி பார்ப்போம். சைக்கிளை பார்க் பண்ணியாச்சு. அண்ட் தென் பின்னாடி இருக்குல்ல, இதுதான் பேசாசோங் வியாட் லகார். லகார்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் ஃப்ரெஞ்சில். இந்த ஊர் ரொம்ப இன்ஆக்டிவாக இருக்குதுன்னு பார்க்குறீங்கன்னா ஏர்லி மார்னிங் தான். பின்ன எப்படி ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா இது பீக் ஹார்ஸில் கூட இவ்வளோ காலியாக தான் இருக்கும். லிட்டர்லி ஒரு பிக் பாஸ் செட்டு மாதிரி இருக்கும், ரைட்? அப்புறமா ஒரு வாக் த்ரூ காட்டுறேன் இந்த சிட்டி எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் தென் என்னோடய ட்ரெயின் 6:30க்கு நான் சீக்கிரம் வந்துட்டேன். வீட்டெல்லாம் எழுப்பாங்க தெரியுமா? 6 PM ட்ரெயினுக்கு வந்து ஒரு 12 AM 12 PMக்குலாம் எழுப்பி நம்மளை கிளம்ப சொல்லுவாங்களே, அது மாதிரி நானும் கிளம்பிட்டேன். இட் ஸ்டார்டட் ட்ரிசிலிங். நல்ல வேலை சீக்கிரம் கிளம்பினதுனால சைக்கிள் எடுத்துகிட்டு வர முடிஞ்சது. இல்லைனா இந்த ஊரில் ஏர்லி மார்னிங்லாம் பஸ் இருக்காது நம்ம ஊர் மாதிரி. அண்ட் தென் இதுதான் நம்ம லகார் ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து பாரிஸ் போகணுன்னா டேரெக்டாக போக முடியாது. இங்கேருந்து ஃப்ரெஞ்ச் காம்ப்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் பிடிச்சிட்டு போகணும். ஐ மிஸ் IRCTC. ஏன்னா அங்கே நீங்கள் ரேண்டம் மோஸ்ட் பாயிண்ட் அந்த மேப் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அங்கேருந்து நீங்கள் சென்னையிலேருந்து டேரெக்டாக போகலாம். அந்த மாதிரி கனெக்டிவிட்டி இருக்கும். தேங்க்ஸ் டு பிரிட்டிஷ் கொலனைசேஷன் இங்கே எதுவும் அப்படி நடக்காததுனால 2-3 ஸ்டாப் மாதிரி போக வேண்டியதாக இருக்குது. A few inches later. Two hours later. இன்னைக்கு வெறும் டூவே மியூசியம் மட்டும் இல்லை. என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட், அவனை பார்த்து ஒரு 10 years ஆயிருக்கும். லாஸ்ட் டைம் பார்க்குறச்ச இது ஒரு ஜோக் சொன்னேன், நல்ல காமெடி. நான் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து சிரிக்கிறேன்னு சொன்னேன். தென் 10 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி போய் அவன் சொன்ன ஜோக்குக்கு சிரிக்க போகிறேன். இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன். பார்ப்போம், மணியழகன் மாதிரி போகுதா இல்லை பாரிசன் மாதிரி போகுதா பார்ப்போம். பாரிஸ் வந்தாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன, ஒரு குவெசான் ஹாட் சாக்லேட் அந்த டீயில் பன்னு டிப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு மெட்ரோ பிடிச்சிட்டு லோவரே. Somehow I figured out this metro stuff here. It's kind of confusing. இந்த ட்ரெயின் தான் நினைக்கிறேன், தெரியல. யார்கிட்டயோ போயிட்டு கோ பார்லே ஆன்லைன் அப்படின்னு கேட்பேன். அவங்க வீன்னு சொன்னாங்கன்னா பேசுவேன், நோ அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படியே வந்துடும். ஹாய். ஸோ லூரேக்கு வந்தாச்சு. அண்ட் தென் இதுதான் நம்ம மியூசியம். somehow I figured out the metro route thanks to Google Maps. பட் தென் இங்கே இருக்கிறவங்க கிட்ட தப்பா ஃப்ரெஞ்சில் பேசி somehow I made it clear. ஸோ சித்ரா பிசி அப்படின்னு கேட்டு வந்துட்டேன். பட் தென் லெட்ஸ் see, உள்ள போய் என் ஃப்ரெண்ட் இருக்கானு போய் பார்க்கலாம். Yeah, I mean
நான் ஸ்டூடெண்ட்ன்றதுனால எனக்கு ஃப்ரீ ஆஃப் நோ காஸ்ட். ஜஸ்ட் என்னோட ஸ்டூடெண்ட் கார்டு கொடுத்துட்டு ஐ ஜஸ்ட் கீப் அண்ட் தென் ஐ லவ் திஸ் பிளேஸ். ஸோ வ்ளாகில் எடுக்க மாட்டேன். இந்த பெயிண்டிங்கெல்லாம் வந்து அட்மையர் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு பண்ணுறேன். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது ஒரு அன்ஃபினிஷ்ட் ஒர்க். இந்த பெயிண்டர் வந்து இந்த பெயிண்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய அட்டம் எடுத்தார். பட் தென் இட் டிட் ஒர்க் அவுட். இது நம்ம தமிழ் சினிமா வருஷனில் ஒரு மருதநாயகம், இது அன்கம்ப்ளீட் பிக்சர். இந்த மாதிரி நிறைய கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு ஒரு மிடில் ஆஃப் த ஒரு கேவாஸ். இவங்க வந்து அப்பா இது மொத்தமாக ஒரு மகாபாரதம் மாதிரி ஒரு வார் சீக்வன்ஸ். இது ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறது. இங்கே நடுவில் ஒரு லேடி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கூட ஒரு எக்ஸ்ட்ரா 5 பேர் இருப்பாங்க. மொத்தம் 6 லேடிஸ் அண்ட் தென் குழந்தைங்க. இவங்கெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் த வார். இங்கே இருக்கிற வயலன்ஸ் இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணுன்ற மாதிரி கெஞ்சி கேட்பாங்க. இங்கே பார்க்கலாம், இங்கே ஒரு லேடி ஷி லிட்டரலி வாண்ட்ஸ் டு எண்ட் திஸ். அண்ட் இங்கே ஒருத்தவங்க கெஞ்சி கேட்குறாங்க. அண்ட் தென் இந்த குழந்தைங்களாம் பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒரு விதமாக ரியாக்ட் பண்ணோம். அண்ட் தென் இந்த ஆர்ட்டு ஒரு ஆயில் ஆன் கேன்வாஸில் பண்ணுது. இந்த மேலே ஒரு பெயிண்டிங் வச்சுருந்தேன். ஆக்சுவலி இது பெரிய விஷயம் தான், இது ரொம்ப ஈஸி இல்லை. பட் தென் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பெயிண்டிங் வந்து பெயிண்டிங்கில் ஆர்ட் ஒர்க் வந்து நம்ம மதுரை மீனாட்சி கோயில் இருக்கும். அது நீங்கள் எந்த பக்கம் மூவ் பண்ணாலும் ஒரு 360 டிகிரி நீங்கள் சுற்றினாலும் அது நம்ம மேலே வந்து அந்த சிவலிங்கத்திலேருந்து தண்ணி வரும் இல்லையா, அது நம்ம மேலே விழுற மாதிரி இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, ஆர்ட் எல்லாத்துலேயும் நல்லா தான் இருந்துச்சு முன்னாடி. இப்போ தான் ரொம்ப என்ன சொல்கிறது, கமர்ஷியலைஸ் ஆகிடுச்சு, அப்படியே ஃப்ளாட்டோ ஆகிடுச்சு. அடுத்தேன்யா இங்கே வந்து மோனாலிசா தான் ஃபேமஸ்ஸு. அதனால இங்கே நிறைய பேர் மோனாலிசா பார்க்க தான் வருவாங்க. நான் தான் பார்க்க போகிறேன். பட் இங்கே இருக்கிறது எல்லாமே மாஸ்டர் பீஸ் தான். நான் 2 எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் எனக்கு படித்து தெரிஞ்சு சொல்லணும்னு ஆசை. பட் தென் எனக்கு அவ்வளோ சரக்கு கிடையாது, டைமும் கிடையாது. ஓகே, கூட see this. இங்கே இருக்கிற எல்லாமுமே மாஸ்டர் பீஸ் தான். அண்ட் சாரி ஃபார் த கேமரா குவாலிட்டி. ஃப்யூச்சரில் மேபி திருப்பியும் வரைச்சா நல்ல குவாலிட்டியில் போடுறேன். முன்னாடி ஒன்று காமிச்சிருந்தால மேலே பார்க்குற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க அதெல்லாம் பார்க்க. ஹாய், இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு. சொன்ன மாதிரி 10 வருஷங்க அப்புறம் அவன் பண்ண ஜோக்குக்கு சிரிச்சாச்சு. அது என்ன ஜோக்குன்னு எனக்கு தெரியல. பட் தென் ஸோ ஃபைனலி கைஸ், இது பேர் என்ன, மோனாலிசா பார்க்க போகிறோம். பட் தென் அதுக்கு முன்னாடி எனக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் பெயிண்டிங் இருக்குது. இது நீங்கள் ரொம்ப ஃபேமஸ் தான். இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்குலாம் ஒரு இது கிடையாது. நம்ம இவர் சொன்ன மாதிரி தலைவர் வந்து தண்ணியை வந்து சரக்காக மாற்றின மொமெண்ட் அது அழகாக பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப ஃபேமஸ். இதை பற்றி பேசணும் ஒன்றும் அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மோனாலிசா, இதுவும் ரொம்ப காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெயிண்டிங் தான். இதை சுற்றி நிறைய கான்ஸ்பிரசி போயிட்டுருக்கு. மோனாலிசா பெயிண்டிங் பின்னாடி ஒரு யூஎஃப்ஓ இருக்கிற மாதிரி அதெல்லாம் நம்பி நான் வந்து ஒரு சைல்டுஹுட்டையே நான் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பட் தென் இங்கே பாருங்கள், கூட்டத்தை பாருங்கள். ஸோ இங்கே முன்னாடி இருக்கிற ஆர்ட் இருக்குல்ல, ஆக்சுவலி இது எனக்கு பின்னாடி இருக்குது. இங்கே ஒரு கண்ணாடி இருக்குது. ஸோ இந்த ஒரு பெயிண்டிங்கில் அரௌண்ட் ஒரு 200 கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. இது மொத்தமாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரஃப்லி 2 இயர்ஸ் ஆயிருக்கு. இது ஏதோ அகைன் ஒரு ஆயில் கேன்வாஸ் பெயிண்டிங் தான். இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம் இது பார்க்கறதுக்கு. சரி, இது பின்னாடி என்ன லோர் அப்படின்னா, இது என் ஃப்ரெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இதை நம்ம நெப்போலியன் இருக்கிறார்ல, அவர் வந்து பதவி பிரமாணம் எடுத்த டைம்னு நினைக்கிறேன். அவர் ஒரு செல்ஃப் ப்ரொக்ளைம்டு எம்பரரான மொமெண்ட். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் நெக்ஸ்ட் டைம் வரைச்சேன் மேபி நல்ல கேமரா இருந்தால் நல்லா கேப்சர் பண்ணுறேன். 2 cents ஆன் திஸ் திங். இதை பற்றி ஏதாவது சொல்லு.
எனக்கு தான் தெரியும் சொல்றதுக்கு. நானே சும்மா வேடிக்கை பார்க்க வந்தேன். கூட்டு ஓகே ஸோ பின்னாடி ஒரு ஆர்ட் ஒர்க் இருக்குல்ல, இது நான் முன்னாடி காமிச்சிருப்பேன், சீலிங்ல நல்லா பண்ணியிருப்பாங்கன்ட்டு. பட் அதுக்கு நாங்கள் இங்கே வரல, அதுக்கு வேற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நம்ம டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ்டாக இருக்குல்ல, ஏன் க்ளோஸ்டாக இருக்குன்னா இங்கே தான் சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஹைஸ்ட் நடந்துச்சுல்ல, அது இங்கே தான் நடந்திருக்கு. அண்ட் தென் ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை கூட அவங்க அலோவ் பண்ணல, எனக்கு தெரியல. பட் தென் க்ளோஸ்டாக இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்க. இந்த ஹைஸ்ட் பண்ணவங்க வந்து ரசனக்காரங்க. ஏன்னா பீஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. மற்ற இடத்துலையும் நல்லா இருக்குன்னா இந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும் பாருங்க. கேட்டேன் ஏன் அலோவ் பண்ண மாட்டாங்கன்ட்டு. பட் தென் ஐ டோன்ட் திங்க் தே ஆர் ஓப்பனிங் எனி டைம் சூன். நெக்ஸ்ட் டைம் வரைச்ச ஓப்பன் பண்ணாங்கன்னா போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ வந்த வேலை முடிந்து விட்டது, நம்மளை அலோவ் பண்ணல உள்ள. பட் தென் மோனாலிசா பார்த்தாச்சு, நிறைய பெயிண்டிங்ஸ் பார்த்தாச்சு. நான் சொன்ன மாதிரி இது ஒரு நாளில் பார்க்குற மியூசியம் கிடையாது. ஓகே, இங்கே தான் ஆரம்பித்தோம், ஐ திங்க் இங்கே தான் முடிக்க போகிறோம். அப்புறமா வெளில எங்கேயா போயிட்டு வந்தேன்னா நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். ஓகே, பாய். இங்க பாருங்க, ஏய் வாய்யோ, பயங்கரமா இருக்குடா லுக்லாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, அந்த ஹைஸ்ட் நடந்துச்சு தெரியுமா, அந்த ஹைஸ்ட் நடந்த இடம் இதுதான். இங்கே தான் பசங்க வந்து லேடர் எடுத்துகிட்டு வந்து ஜுவல்ஸ் எல்லாம் திருடிட்டு போயிருக்கிறாங்க. இங்கே உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூவில் காட்டுறேன். ஆக்சுவலி இது ரொம்ப பிஸியான ரோடு. இது இவனுங்க வேற வரானுங்க. இவ்வளோ பிஸியான ரோடில் அவ்வளோ பெரிய ஹைஸ்ட்டை புல் பண்ணியிருக்கிறாங்க. ஐ ஆம் ஸோ இம்ப்ரெஸ்ட். ஐஃபில் டவருக்கு வந்தாச்சு. ஸோ பக்கத்தில் எப்படி இருக்குன்னு நாம போய் பார்க்கலாம். அந்த டைம் 1889 இருக்க இன்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட், மேத்தமேட்டிக்ஸ், அவங்க டாப்பாக அந்த ஃபீல்டில் இருக்கிற நேம் எல்லாமே வந்து இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. டு ரிசம்பிள் த ஃபேக்ட் தட் திஸ் இஸ் இன்ஜினியரிட்டி. அந்த டைமுடைய பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக பார்த்துருந்தாங்க. ஓகே, அந்த டைமில் இந்த ஃபவுண்டர் பேர் பண்ணிட்டேன். பட் நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். கூகுள் பண்ணி பாருங்க. என்ன சூஸ் பண்ணாங்கன்னா, நான் இந்த மான்யூமெண்ட்டை நான் அவங்களுக்காக டெடிகேட் பண்ணுற மாதிரி சொல்லி தேர் கிவன் நேம்ஸ் அந்த லைனில் ஆர்டர் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ நீ வந்து ஃபண்டமெண்டலாக இருக்க எல்லா சயின்டிஸ்ட், மேத்தமெட்டிஷியன் பேரும் அங்கே பார்க்கலாம் நீ. அதே மாதிரி இதோட கலர், கெஸ் வாட் கலர் ஐஃபில் டவர்? ப்ரௌன் இல்லை, இங்கே பாருங்க, ப்ரௌன். ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு பெயிண்ட் நேம் இருக்குது, என்னன்னா ஐஃபில் டவர் ப்ரௌன். ஸோ பேசிக்காக நீ என்ன ஆங்கிளில் பார்க்குறியோ, எந்த லைட்டிங்கில் பார்க்குறியோ. J'ai no problem for fast. Sorry. Please take a picture for me and my girlfriend. Okay, okay, yeah. We are actually taking video. Just 2 minutes. Oh yes. Yeah. Be sorry. ஸோ Photo, friends, couple photo. ஸோ இது வந்து ஐஃபில் டவர் ப்ரௌன். என்னன்னா என்ன ஆங்கிளில் பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். சில பேர் க்ரீன் தெரியும், சில பேர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தெரியும். Okay, okay. பெயிண்டே யூனிக்காக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் என்எம் குகன் அவரை ஃபாலோ பண்ணுங்க. இல்லை, அவங்ககிட்ட யூடியூப் சேனல் இல்லை. இப்போ போகிற போக்கில் ஒரு கப்பலுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். நீங்கள் ஆக்சுவலாக அந்த நான் சொன்ன அந்த இன்ஜினியர்ஸ் பேரை, அந்த மேத்தமெட்டிஷியன்ஸ் பேரெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் டாக்டர் வசீகரன் இருக்காரான்னு பார்க்கலாம். பட் தென் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் தென் பி அவேர் ஆஃப் ஸ்கேம்ஸ்டர்ஸ். இங்கே நிறைய பேர் ஸ்கேம் பண்ணுறவங்க இருப்பாங்க. எங்கள் ஜியோகிராஃபி டீச்சரு எங்களை அசிங்கமாக திட்டுவா, நீங்களாம் எங்கேயும் போக மாட்டீங்க, என்ன உருப்படாமல் போவீங்கன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லீனிங் டவர் ஆஃப் பீஸா ஃப்ரான்ஸ் அப்படின்ற. ஆக்சுவலி நீ சொல்றது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம ஊரில் சின்னதாக ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டிட்டு அதை சீஃப் மினிஸ்டர் பேர், எம்எல்ஏ பேர், எம்பி பேர், எல்லா பேரும் எழுதுவாங்க. பட் தென் இவங்க இன்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட், மேத்தமெட்டிஷியன்ஸ் பேர்லாம் எழுதியிருக்காங்க. கேட்க நல்லா இருக்கு ஆக்சுவலி. கரெக்டா. இது நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோட இருக்குது. இது வந்து ஆனால் இந்த கலர் ஆக்சுவலி புதுசு எனக்கு. இது கலர் பேரே ஐஃபில் டவர் ப்ரௌன் அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் வெறும் ப்ரௌன் தான் நினச்சேன். ஸோ இதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கலர் இந்த பெயிண்ட் பண்ணது வந்து காப்பர் ரெட். ஓ, இந்த அதாவது
எல்லா பில்டிங்கும் இங்க பாத்தீங்கன்னா பல காலத்துல இருக்கும், லைக் ஓல்ட் ஃபேஷன். ஆமா ஆமா ஆமா. ஆனா இது வந்து இன்ஜினியரிங் பண்ணும் போது ஆல் மெட்டல் ஸ்டீல்ல பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ அண்ட் தென் கலர் ரெட். ஸோ இங்க இருக்க மக்கள் யாருக்குமே இது பிடிக்கல. லிட்டரலி எவ்ரிபடி வாஸ் அகைன்ஸ்ட் இட். ஓகே, எவ்ரிவன் வேர் அகைன்ஸ்ட் ரெட். கம்யூனிஸ்ட் அகைன்ஸ்ட் இருந்திருக்காங்க. அது மட்டும் பார்க்க இந்த டவரே பிடிக்கல அவங்களுக்கு. ஸோ அதனால இந்த ஃபவுண்டர் என்ன பண்ணாங்கன்னா, he needs to find something useful. ஓகே. So what he did, இந்த டவரை வந்து he made into an antenna. ஃபர்ஸ்ட் அப்போ இருக்கப்போ எந்த டவர்னு ரெஃபர் பண்றோம் இங்க இருக்குல்ல, இது டவர் பத்தி தான் பேசுறோம். ஓகே. ஸோ அது ஆண்டனாவா இருந்துச்சு. அப்புறம் வார் டைம்ல வந்து இட் பிகேம் யூஸ் ஃபார் கம்யூனிகேஷன். இப்போ இட் இஸ் ஸ்டில் ஃபார் கம்யூனிகேஷன் ஃபார் ஃபோன் கால்ஸ். ஓகே ஓகே. ஸோ பேசிக்கா இதோட யூசேஜ் அரௌண்ட் கொடுத்ததுனால ஸோ தட் என்னன்னா இதை வந்து டெமாலிஷ் பண்ண வேணாம்னு சொல்லி ஒரு வே ஆஃப் ட்ரிக் இது அப்படி யூஸ் பண்ணுது. ஓகே 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 ஓகே. பீப்பிள் கான்ட் ஃபைட் அ லாட் பேசிக்கா. ஏன்னா இதுக்கு ஒரு யூஸ் இது ஒரு யூஸ் இருக்கு, அதனால இது யாரும் இடிக்க மாட்டாங்க. எஸ். ஓகே ஓகே. பட் தென் இப்போ இடிக்க போறாங்க 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. ரூமர் தான். ரூமர் தான். ஓகே. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், அந்த லிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணீங்களா? இது எப்படி கேமரானா ஃபிளிப் ஆகாதீங்க போன்ல, நான் தான் ஃபிளிப் ஆகணும். அந்த லிஃப்ட் வந்து எல்லோ ஒன்று இருக்கும். ஓகே. எல்லோ கலர் லிஃப்ட். ஸோ ஐஃபில் டவர் வாஸ் ஆல்சோ எல்லோ இன் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ ஐஃபில் டவர் எல்லோவாகவும் இருந்துச்சு, ரெட்டாகவும் இருந்துச்சு, இப்போ ப்ரௌனாகவும் இருக்கு. எஸ். வாவ். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ட்ரை பண்ணி கடைசியா இந்த கலர் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே ஓகே. இன்ட்ரெஸ்டிங். இந்த கலரும் வந்து ரீசெண்டா பிகாஸ் ஆஃப் ஒலிம்பிக்ஸ் அவுட் சைட் மட்டும் பெயிண்ட் பண்ணி they did the job. இப்போ கரண்டா உள்ளுக்குள்ள இன்டீரியரா பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நைட் ஆஃப்டர் 12 o'clock they close everything. ஓகே. and they start painting it. ஓ ஓகே ஓகே. இது மக்களே பாருங்க, லைட் போட்டாங்க. ஸோ நாங்கள் எங்கே இருக்கோம்னா போட்டில் இருக்கோம். ஸோ இந்த போட்டை பற்றி சும்மா சொல்லு. கப்பலுங்க, மெதக்கும் தண்ணியில. கப்பல் இல்லை, கப்பல். மெதக்கும் தண்ணியில ஆல் தான் எனக்கு தெரிஞ்சு. மற்ற இட்ஸ்லாம் தெரியும், அவனுக்கு எடுக்கும். நல்லா இருக்குங்க, எங்கள் வியூலாம் நல்லா இருக்கும். அவங்க வந்து இங்கே முன்னாடி ஒருத்தவங்க போகிறாங்க, நான் அவங்களை காட்டுறேன். நான் நீ பொண்ணை காட்டுறேன், பட் போட்டோ காட்டுறேன். அவங்களும் போறாங்க. ஏ மின்னுதுங்க. எனக்கான ட்ரிப்பு முடிஞ்சுது. நான் சொன்ன மாதிரி சைக்கிள், ட்ரெயின், மெட்ரோ, பஸ்ஸுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் பாரிஸில். அண்ட் தென் ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். அண்ட் தென் அவனுக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு, அவன் கிளம்பிட்டான். அண்ட் தென் எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலி ஈவினிங்கில் வந்து என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. நான் நிறைய விஷயத்த பார்த்தேன், ஏன்னா கேமரா குவாலிட்டி ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான். ஸோ ஸோ ஐம் லிவிங் பாரிஸ். நான் பெசன்ஸும் போகிறேன். திருப்பி அங்கே போயிட்டு ட்ரெயின்லேருந்து பெசன்ஸும் போயிட்டு அங்கேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு என்னோட வீட்டுக்கு போகணும். ஸோ பெசன்ஸும் என்ன இருக்குது, என் வீடு எப்படி இருக்குது, அதெல்லாம் என் வீடு எப்படி இருக்குலாம் சொல்ல வேணாம். பட் தென் பெசன்ஸும் எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற விஷயம்லாம் என்னெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணிச்சுட்டு நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே. அண்ட் தென் பை.